எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இங்கே கூடியிருக்கும் சிறுவர் சிறுமிகளே, மாணவ மாணவிகளே மற்றும் பெரியோர்களே, சிறியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெண்களே, ஆண்களே, இதெல்லாம் எதுக்காக சொல்லுது தெரியுங்களா? அப்போ தான் நடுவர் ரொம்ப நல்லவர் நினைப்பீங்க நீங்கள், புரியுதுங்களா? அதாவது நான் முதல்ல பட்டிமன்றத்துக்கு என்ன கூப்பிட்டாங்க, என்ன சொல்லி கூப்பிட்டாங்க தெரியுங்களா? இந்த பொங்கல் பண்டிகை திண்டாட்டமா கொண்டாட்டம் அப்படின்ட்டு. ஆனால் இந்த திண்டாட்டத்தில் உள்ள கடைசியில் தலைப்பையே மாற்றிட்டாங்க. எங்கே தோற்றுருமோன்னு பயந்து விழாக்காலம் கொண்டாட்டமா திண்டாட்டமான்ட்டு. ஆமாம், ஆண்களுக்கு திண்டாட்டமான்ட்டு. மொத்தத்தில் விழாக்காலம் கொண்டாட்டமா திண்டாட்டமா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் திடீர்னு மாற்றிட்டாங்க. அது ஒரு தோல்வி பயமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ முதல்ல இது திண்டாட்டம், அதாவது திண்டாட்டம் என்ற அணியிலிருந்து முதலாக பேச இருப்பவர் பாபு. இவர் சின்ன வயசுலேருந்து நல்லா பழகினவர். யாரோட எப்படிப்பட்ட மாட்டையும் நல்லா பேசி வித்துருவார். அதனால் நல்ல சிறந்த பேச்சாளர். இவர் பேச நீங்கள் நல்லா கேட்டுக்கிடுங்க. எப்படி அவர் திண்டாடுதாரா அவர் கொண்டாடுதாரா அப்படிங்கிறத நல்ல கவனத்தில் கவனிச்சுக்கிடுங்க. ஆமாம். அனைவருக்கும் இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பட்டிமன்றத்தில் வச்சு திண்டாட்டம் பேச கூப்பிட்டுருக்காங்க. நடுவர் அவர்களே, உமருக்கு கொஞ்சம் பேசப்படாது. உங்களுக்கு வார்த்தைக்கு வார்த்தை நடுவர் அவர்களே சொல்லுங்க. இல்ல, நீங்க மார்க் போடுவோம் உங்களுக்கு, பார்த்துக்கிடுங்க. நீங்க திண்டாட்டம் இல்லைன்னு சொல்லி பேச வருத்தமா இருக்கு. அதான் என்ன காரணம் பார்த்துக்கணும். என்ன திண்டாட்டம் இல்லாம ஆண்களுக்கு? நேற்று பாருங்க, நம்ம ஆளுப்பெல்லாம் ஒரே டிஷர்ட்டை போட்டு அலைதான். அங்கே வரோம், நம்மளுக்கு என்னால வரோம் 2 சேலை, நேற்று ஒரு சேலை, நேற்று சேலை. திண்டாட்டம் இல்லையா? நம்மளை உழைக்கிறது 500 ரூபா. இந்த டாக்ஸி இதுக்கு ஃபீஸு தப்பாக நினைக்க கூடாது. அதாவது சோப்பு அதிகமாக செலவாக நினைச்சிருக்கலாம். அவங்க சோப்புக்கு அதிகமாகவும் வீட்டுக்காரிய வேலை வாங்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. இங்கே நம்மளால வரோம், ஆண்களை வரோம், ஒரு துண்டை போட்டு அலைதானே. இது திண்டாட்டம் இல்லையா? தீபாவளி வருது, தீபாவளி ஜவுளி கடைக்கு போகிறாங்க. வெளியே இருந்துக்கிட்டுதா போன உடனே 300 தான் சரிமான்ருவான். உள்ள போனே மகளுக்கு ஒரு 1500, இங்க இவன் இருக்காது ரூபா. இங்க ஏடிஎம்ல மாட்டு எடா தம்பி கண்ணாடி ஒரு 1000 கூகுள் எடுத்துடுதேப்பா. அவன் ஏடா நானே ஏற்றி வீட்டில் கிடக்கேன், நானே 100 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம்ல சட்டை எடுத்துக்க அனுப்பான். அங்கே பார்த்தா அங்கே வீட்டாளுக்கு உள்ள இருந்துக்கிட்டு அது முடிஞ்சு எடுப்பாங்க. இங்கே டீடிக்கு ரூபா இருக்காது. அங்கே செல்வராணி வீடு பப்ஸு, நம்ம ஊரில் பப்ஸு 10 ரூபா. அங்கே போனால் பப்ஸு 50 ரூபா. உள்ள திம்பாவில் தின்னுட்டு நம்மளுக்கு டீ கூட இருக்காது. கடைசியில் வண்டிக்கு என்ன கூட ரூபா இருக்காது. பல்கவே நிற்பேன், அங்கே என்ன நிற்பேன், அங்கே பல்க என்ன கூட நிற்பேன், அங்கே வண்டிக்கு என்ன இருக்காது. அங்கே போராடி சந்தரு மாமாக்கு ஒரு 30 குடும்ப குருவேல் அடிப்பேன். இவரு எந்த குறிப்பிடவே இல்லையா? அங்கே சொல்லுவான், மாமா இப்போ தான் அந்த அடங்காத லவ்வருக்கு ஒரு 1500 ரூபாய்க்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். எனக்கு 30 காலி இல்லை, நீ உருட்டினே வாருமா மாமா. நானும் கூட்டு மரம் பார்த்து உருட்டிட்டே வருவேன். அங்கே பார்த்தா நம்ம ஒரு மாட்டியா வெறி வருவான். எப்பாடி நம்மளால உருட்டிட்டு வரவங்களுக்கு போதையில் வரவங்களுக்கு வருவான். போதையில் வரையா நான் ஜவுளிக்கு போய் புரண்டு உருண்டு வரவே அப்படிமே. இது திண்டாட்டம் இல்லையா ஆண்களுக்கு? ஒரு நிகழ்ச்சி நடக்கு, ஆண்களுக்கு எந்த திண்டாட்டம் இல்லை? அங்கே காது குத்துனா திண்டாட்டம். எந்த அக்கா பிள்ளைக்கு சொல்லுங்க. என்ன அடிக்காம எல்லாரும் கை தட்டுங்கம்மா. உங்களுக்கு கூகுள் பேல 2 ரூபா சேர்ந்துருப்போம். ஆண்கள் வளர்ந்தா அனுப்பிடுவாரு. ஆண்கள் வளர்ந்தாலே திண்டார் தான். அக்கா பிள்ளை பெரிய பிள்ளை இருக்கான். இங்க அக்கா சொல்றா, தம்பி பிள்ளை பிள்ளை வந்துடா, சிம்பிளா வாங்கடா. சரிக்கான்ருவான். அங்க போனோம். எதுக்கு எப்படி இருந்தான்? பக்கத்து வீட்டில் அங்கே மேலே அடிச்சு வந்தாங்க, சண்டை மேலே அடிச்சு வந்தான். நீ பார்த்துக்க சேலை சேலை நீவே எடுத்தா வா. சரி தம்பி ஒன்றும் கஷ்டப்படுத்தப்படாடா, 1000 ரூபா எடுப்பான். அங்கே போவோம், அங்கே 1000 ரூபாய்க்கு 1500 ஆகும், 3000, 3500. அதுதான் பிரச்சனை இல்லை. என் வீட்டுக்காரி விட்டு இருப்பேன். அங்கே இருந்துக்கிட்டு எத்தான் என்ன அங்கே கொடை பண்ணி இருக்கணும் வச்சான், சேலை எடுக்கணுமே. ஏமா அவளுக்கு 3500, அவளுக்கு 3500, சின்ன பிள்ளை, எனக்கு நாளே சேலை எடுக்கப்படாதா? முடிஞ்சு போச்சு கதை. இது ஆம்பளை கடம்பட்டு இங்கே மேலத்தை அடிச்சு போய் பாட்டுச்சுனான். இங்கே செட்டுக்காரன் வச்சுருவான் ஜாலிச்சு. தாய்மா மெஞ்சி சமந்தி வராண்டி, அவன் தங்க போலீஸ் வண்டி வராண்டி.
தப்பா படிக்குதுங்க. தாய்மாமன் சீர் எழுஞ்சி வராண்டோய், தாய்மாமன் சீர் எழுஞ்சி வராண்டோய். மாத்தி படிச்சுட்டப்பா, மாத்தி படிச்சுட்டேன். ஏன் காதல் செலுத்திட்டு வீட்டில் இருப்பான், காலைல வாரடி வருவான், வீட்டில் பானை உடையான். தாய்மாமன் சீர் எழுஞ்சி வராண்டி, அவன் செங்கலை தூக்கிக்கிட்டு கொத்தனாருக்கு போறாண்டி அடிமா. இப்படிதான் கதை திண்டாட்டம். இதுல என்ன திண்டாட்டம்? ஆண்களுக்கு ஒரே திண்டாட்டம் தான். நீரு எப்படி தீர்ப்பு மாற்றல தான் போயிடுது. இது திண்டாட்டம் நீர்றான், அங்க அத்தாடிப்பாங்க வீட்டை கொண்டாடி சொல்லி முடிக்கணும். எப்படியா பார்த்துக்கிடுங்க. அதனால விழாக்கள் என்றாரு ஆண்களுக்கு திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். ஆமா, இது வரைக்கும் எந்த அடியும் படல. இவன் பேச பார்த்தா அடி வாங்க வச்சுருவாங்க உங்களுக்கு. சரி, இதெல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் திண்டாட்டம் அப்படிங்காங்க. இதை பார்த்து யாரும் திண்டாட்டம் நினைச்சிடாதீங்க. இவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்குறது. அடுத்தால நம்ம முதல்ல பேசுறது மாரிச்செல்வன். ஆமாம், முதல்ல பேச வர்றவர் இவங்க ரெண்டு பேரும் கொண்டாட்டமா திண்டாட்டமா பேசணும்னா எனக்கு திண்டாட்டம் ஆயிரும் உங்களுக்கு. தீர்ப்பத்துள்ள நடுவர் அவர்களே, உங்களுக்கும் இங்க அமர்ந்திருக்கும் என் நண்பர் அவர்களுக்கும் மற்றும் இந்த அனைவருக்கும் இவங்களை தவிர உங்கள் நல்வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்ப உனக்கு 10 மார்க்குப்பா, நடுவர் அவர்களையும் சொல்லிட்டு பாரு. அதுக்கு உனக்கு 10 மார்க் போட்டேன். ஏன் எனக்கு சொல்லி இப்பவே சொல்லியிருந்தேன். இவங்களுக்கு ஏன் கொண்டாட்டம், இந்த திண்டாட்டம்? இவங்களுக்கு பண்டிகைனாலே திண்டாட்டம் தானே. இவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லணும். நடுவர் அவர்களே, கரெக்டானப்பா. வாழ்க்கை வாழ தெரிஞ்சவங்களுக்கு தான் கொண்டாட்டம், வாழ தெரிஞ்சவங்களுக்கு திண்டாட்டம் தானே. வாழ்க்கை என்றால் பள்ளம் மேடு இருக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம அனுசரிச்சு போகணும். ஒரு பைக் இருந்தா வேகத்தோட இருக்கதான் செய்யும். அதே நம்ம அனுசரிச்சு போகணுமா இல்லையா? ரோட்ல பள்ளம் மேடை பார்த்துருக்கான்னு நினைக்கிறேன். அதான் பள்ளம் மேடுகிட்டே இருக்கான். வர வழிக்குள்ள பணக்குடி போற வழிக்குள்ள பள்ளம் மேடை பாருக்கு. நடுவர் அவர்கள் தாய்மாமன் சீர்னு சொன்னாரு. தாய்மாமன் சீர் கொண்டு ஒரு கெத்து வரும்ல, அந்த கொண்டாட்டம் தான் நமக்கு இருக்கும். தாய்மாமங்க அந்த உரிமை நம்ம விடக்கூடாது நண்பர் அவர்களே. அவர் கெத்த காட்டிட்டு கொத்த அழுவாருப்பா, கொத்த அழுவாரு. அது உங்களுக்கு வெளியே தெரியாது, கேமராவில் தெரியாது. அப்பதான் இவர் கல்யாணமே முடிச்சிருக்காண்டாம. ஏன் இப்ப கல்யாணம் முடிச்சாரு? கல்யாணம் முடிக்கட்டாலும் தாய்மாமா சரி செஞ்சாப்பா ஆகணும். அதுக்கு இல்ல நடுவர்களே, பொண்டாட்டிக்கு சீலை எடுக்கணுங்காரு, பிள்ளைக்கு ஜவுளி எடுக்கணுங்காரு. இவர் கல்யாணமே தேவையில்லையா? என் வாழ்க்கைலாம் சன்னியாசமே இருக்கட்டுமா? இவர் ஏன் கல்யாணம் முடிச்சாரு? இந்த மாதிரி பேசினா நடுவர்லாம் கலைஞரம்டாரு. இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டா நடுவர் அப்படி கெதிகளை வைக்கிறப்ப அந்த குளிர்ல. இவர் வாழ்க்கை சன்னியாசம் இருக்கதான் ஆசை எங்களுக்கு. இல்ல சொல்லுங்க, என்னோட கருத்து கணிப்பு. அவர் கல்யாணமே முடிச்சிருக்க வேண்டாம். வாழ்க்கை என்ன 1000 இருக்கதான் செய்யும். நன்றி, வணக்கம். இப்போது திண்டாட்டம் என்ற அணியில் மாரிச்செல்வன் அவர்கள் அருமையான ஒரு குண்டை தூக்கி வீசிவிட்டார். அதற்கு பதிலடியாக நமது கொண்டாட்டத்தில் இப்பொழுது ஆமா கொண்டாட்டமா திண்டாட்டமா நடுவர் உண்மையில குழம்பிதான் இருக்கும் இதுல. அதனால இப்போது திண்டாட்டம் சார்பாக பேச இருப்பவர் ராபின். அவர் திண்டாடுற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு கொண்டாட்டத்தோடு தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. அவர் எப்படி திண்டாட்டான்னு எனக்கு தெரியல. சரி, அவர் எப்படி பேசுறான்னு பார்ப்போம். முதல்ல நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். உனக்கு ஒரு 7 மார்க் போடுது. 7 மார்க் போடுறது இல்லை. ஏன்னா அந்த பட்டிமன்றத்துக்கு நாங்கள் வந்து எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே பண்ணலை. என்னடா பண்ணு மண்டையை பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் மொதல் பாயிண்ட் எடுத்திருந்தீங்க. அப்போ உங்களுக்கு தானே மொதல் வணக்கம் சொல்லணும். வணக்கம். நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்ப்பா உங்கள்கிட்ட? தலைவர் அவர்களே, இந்த பொங்கல் விழா கொண்டாட்டமா திண்டாட்டமா டாப்பிக்கை மாற்றிட்டாங்க எங்கள் ஆளுக்கு. ஐயோ பேச முடியாத பயந்துட்டாங்க வந்து நீங்கள் தான் பேசுனீங்க. அதுக்கு ஒரு பதிலடி முதல்ல கொடுத்து ஆரம்பிப்போம். நடுவர் அவர்களே, இது ஒரு 3 வருஷம் இருக்கும். அந்த இடத்துல உட்காந்துருந்தீங்க, எனக்கு சேர் கூட அவருக்கு அந்த இடத்துல உட்காந்துருந்த நடுவர் என்ன சொன்னார்னா, அவனே ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வருஷம் தான் நான் பொங்கல் ஒரு அமைதியான கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னப்புல எனக்கு ஒரே பாடுப்பா, அங்கே அவங்க விடுவாங்க இவங்க விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ அந்த சுமையை நான் சுமக்கேன். அவர் ஜாலியாக கொண்டாடுறாரு. அப்புறம் அவர் கொண்டாடுறதை சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் இல்லாமல் அத்தை வேற இருக்காங்க, வழக்கு மாதத்தில் வேற அடி வாங்கணும். அவர் என்ன செய்ய போறாரு? இப்பெல்லாம் பேசி தீர்ப்பு உங்க பக்கம் சொல்லுவான்னு நினைக்காது. தீர்ப்பு வந்து கஷ்டப்படுறவனுக்கு தான் அவன் பாடு தெரியும். நம்ம ஆளு சொன்னாரு, பிடிச்ச மனசுலன்னு சொன்னாரு, அவன் ரொம்ப கொண்டாடிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. நாங்கள் எங்கே கொண்டாடுறோம்? கொண்டாட்டமே இல்லைப்பா, ஒரே திண்டாட்டம் தான். நடுவர்களே,
எல்லாரும் சொல்லுவாங்க விழா காலங்கள் கொண்டாட்டம். நானும் சொல்றேன், ஆமா கொண்டாட்டம் தான். ஜாலியா இருந்து குதிக்கும் போது கொண்டாட்டம், அங்க இருந்து ஓடும் போது கொண்டாட்டம், அந்த விளையாடும் போது கொண்டாட்டம். ஆனா அதுக்கு பேக் போனா இருந்து ஒரு ஆள் செயல்படுவார் பார்த்தீங்களா, அவருக்கு எப்பவுமே திண்டாட்டம் தான். அந்த திண்டாட்டத்தை அனுபவிச்ச நீங்களுமே அப்படி பேசுறீங்க. அதுல எத்தனை திண்டாட்டம் இருந்தாலும் நான் ஒரே திண்டாட்டத்துல ஒரே வருஷத்துல ஓடி ஒன்றும் யாரும் போறதில்ல. அடுத்த வருஷம் நடத்தணும்ல, அதுல தான் ஒரு கொண்டாட்டமே இருக்கு. அடுத்த வருஷம் நடத்துறது கொண்டாட்டம் தான், மக்களுக்கு தான். நடத்துற நமக்கு இல்லை. நம்ம ஒரு 4 பேர் எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்கணும். இப்போ இன்னைக்கு கூட டான்ஸ் ஆடணும் பார்த்தீங்களா, இதுல என்ன ஒரு பையன் கையை காலம் மட்டும் ஆடிட்டு இருந்தா பார்த்தீங்களா கடைசி பாட்டுக்கு. அந்த பையன் நேற்று முன்னாடி கூட ஆடணும் கூப்பிட்டாங்க ப்ராக்டிஸ்க்கு. நீங்க தான் நடுவர்களே பரிசு பொருட்கள் வாங்க வேண்டும், நீ என்ன செய்கிறோம் இங்கே உடனே ஓடிவோம் அப்படி என்று என்ன இழுத்துட்டு போனீங்க. அவன் இல்லையா நடுவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்குப்பா புதுசா, நான் அங்க இருந்து வரல, வெளியூர்ல இருந்து வந்து. நடுவர் அவர்களே, நம்ம விழா காலங்கள் கொண்டாட்டங்கள் இருக்கத்தான் செய்யும். நடுவர்களே இவங்க இடையில பேச்ச மாட்டாங்க. எப்ப உனக்கு வாய்ப்பு வரும்பா, அமைதியாரு. இப்போதே பயந்துட்டார்கள். அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் முன்னரே தங்கள் மைக்கை வைத்து இல்லப்பா நீ மாத்திரை பண்ணி தப்பு சொல்லுவாங்க. அவருடைய தோல்வி போய் இப்பவே தெரியுது. அடிக்கடி கை தட்டுங்க, உங்களுக்கு ஜிபேவில் வந்து 2 ரூபா வந்து விழுந்துரும். ஆமா தேராம் இல்லை, தேராம் இல்லை, நம்ம 2 வாங்கிடுங்க, 2 ரூபா 2 கட்டாயம் கேட்டுக்கிடுங்க. யாரப்பா பசுபதிங்குது? தலைவர்களே, விழா காலங்கள் கொண்டாட்டங்கள் அவங்க பேசுறாங்க, எல்லாம் சரிதான். அவர் சொல்றாரு தாய் மாமா சீர்சமன் ஒரு கத்து அப்பா அப்படிங்காரு. மறுநாள் செங்கச்சமக்க எங்க ஆளுக்கு தானே தெரியும் அது எவ்வளவு பெரிய திண்டாட்டம் உண்டு. அண்ணாச்சி வட்டிக்காரர் அங்க வருவாரு, நம்ம ஆளு இங்க ஒழிவோம். அப்ப என்ன செய்ய முடியும்? அவர் வந்து கேட்பாரு, எல்லாம் அன்னைக்கு வாங்கினீங்க அந்த ரூபாய் தாரியா அடிப்பாரு. எங்க ஆளு அண்ணாச்சி அடுத்த வாரம் வரையலாம், நான் அடுத்த வாரம் தரட்டுமோ அப்படித்தானே கேட்க முடியும். நீங்களே சொல்லுங்க நடுவர்களே, உங்களுக்கு எதுவும் திண்டாட்டம் இல்லையா விழா காலங்கள்ல? ஜவுளி எடுக்க அத்தை 2 சேலை எடுக்காம, அண்ணா மருமகம் இருக்கான், அவர் 2 சட்டை இருக்கான், அதாவது பிள்ளை 2 சட்டை இருக்கு. உங்களுக்கு பாருங்க அன்னைக்கு போட்டுருந்தேன் அதே சட்டை, இது வேண்ட பழசு தான். நான் செருப்பு பாருங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வருது. இப்படி கணக்கு பண்ணலாமாப்பா? நடுவர் அந்த மாதிரி எவ்வளவு கேவலம் கொடுத்துட்டு அந்த மாதிரி படுத்த மாதிரி இருக்குது. அதனால பாத்துக்கிடுங்க, அந்த பக்கம் பெறக்கூடாது பாத்துக்கிடுங்க. நடுவர்களே, எப்பொழுதும் தீர்ப்பு சமமா இருக்கணும், அதுதான் அந்த அருமை. அந்த நடுவர் சீட்டுக்கே ஒரு அருமை. ஆமா, நான் சமமா தான் உட்காந்துட்டேன். அது நீங்க சமமா உட்காந்துங்க. நம்ம ஆளு கிலோ சக்கை கொடுத்து அரை கொடுத்து 2 ஸ்கேல் எடுத்து அளந்து போட்டுருமா? போடுங்க இந்த பக்கமா 2 அடி போட்டு. அண்ணா படிச்சுட்டு 1 வருஷமா வீட்டுல திண்டாடிட்டு இருக்காங்க. எங்க அப்பா என்னைய மருந்து வச்சுவாரு, நீங்க எடுத்து நீ எப்படி பேசுனா? நடுவர் நல்லா மாட்டிக்கிட்டாரு. தீர்ப்பு எப்படி வழங்க போறேன்னு எனக்கு தெரியல. அவரு கொண்டாட்டானாருன்னா நாளைகள்ல அத்தை பிரிட்ஜி கேட்பாவ, அடுத்தால வாஷிங் மிஷின் கேட்பாவ. திண்டாட்டானாலும் வீட்டில் கஞ்சி கிடைக்காது. எப்படி தான் கொடுக்க போடுறோம்? நான் வந்து இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள்லாம் பயப்பட மாட்டோம். நீங்கள் என்ன மிரட்டினாலும் சரி, நாங்கள் நடுவருங்கிறது ஒரு கோர்ட்டில் இருந்து நாங்கள் வந்து தீர்ப்பை கரெக்டாக சொல்லுவோம். பாருங்கள், இன்னும் ஒரு ஆள் பேச வேண்டிய இருக்கலாம், அவர் என்ன கருத்தை சொல்லுதான்னு பார்த்துருவோம். அடுத்து நடுவர்களே, விழா காலங்களில் அநேக கொண்டாட்டங்கள் இருக்கலாம். அனைத்து சிறுவர்களுக்கும் சிறுமிகளுக்கும் பெண்களுக்கும் இருக்கலாம். ஆனால் ஆண்களுக்கு ஏது எல்லாம் திண்டாட்டம் தான், எப்பொழுதுமே திண்டாட்டம் தான். நமக்கு எங்கப்பா இருக்குங்க ஜாலிலாம், எல்லாம் ஜோலி அண்ணா பாத்தீங்களா பழைய சட்டை அதான் இருக்கு. ஏன் பழைய சட்டை பாத்தீங்க? நான் சொன்ன போய் கிடையாது உண்மை இல்லப்பா. கொஞ்சம் மேல வைக்க வந்து புழுக்க வந்து ஒரு நிமிஷம், நான் விழாக்கு கூப்பிட்டு போய் சொன்னோம்லப்பா, நாங்க பேசுறதெல்லாம் கரும்பு மாதிரி இனிக்கும், எறும்பு வந்து கடிச்சு விடும், எறும்பு இப்படி போடுன்னு சொன்னோம்லப்பா மேடை சுத்தி. ஒருத்தரா போட்டீங்களா இந்த எறும்பு தான் கடிச்சுட்டு போ. நடுவர்களே, அதுவும் என்னோட பிள்ளையா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் திண்டாடிட்டு இருக்கேன், இந்த இடத்த பராமரிக்க என்னதான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். தம்பி ராவினி, நம்ம தோக்க போக உறுதி. நடுவர் கட்சி மாட்டார். அவரு பேசலே தீர்க்கலாம், நாளைக்கு கஞ்சி கிடையாது, அணக்கரை தோசை தான். திண்டாட்டான்னு கொடுத்தாருனா கஞ்சி மாறிட்டாரு. நம்ம பேசி புண்ணியம் இல்லை. பாவண்ணே, உண்மை சொல்ல ஒண்ணு, அவருக்கு எங்க அத்தை அங்க இருந்து கல்ல தூக்கி எழுந்துடும். கொஞ்சம் பயம் இருக்குத்தானே செய்யும். என்ன செய்ய, ஆனா பிறந்துட்டாருலாம், கொஞ்சம் அடிபட்டு தானே ஆகணும். வேற என்ன செய்ய? ஆமா, திரும்ப ஞாபகப்படுத்தாங்க. நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன்ப்பா. நடுவர் மதுரை இருக்கலாம். இங்க பாருங்க, மதுரைன்னு அங்க கிராமத்து பாட்டு. இல்ல நீங்க சிட்டில இருங்க. படிக்கணுமா? நான் மதுரைக்காரன் தான். படிங்க, ஒரு பாட்டு படிங்க. பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் கட்டி சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொத்து கொத்தா கொசுவும் கட்டி கோமானார் பெத்த மவ சின்ன பொண்ணு நடைய செடிக்கு செடி குந்தலாவும் அண்ண பொண்ணு நடைய. இப்போமா எனக்கு மதுரை நம்பிக்கிடுதீங்களா?
இப்பவே நீங்க அடுத்த பயணம் தந்துட்டீங்க. ஐயோ இங்க பாருங்க, இன்னொரு பாட்டு படிக்கணுமா? இல்ல தலைவரே, கரவாரத்துல உனக்காக காத்து இருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிக்க வேணும். ரப்பகலா தூக்கம் இல்ல ராசாத்தி உன் நினப்பு, போட்டி படுத்தாலும் பகவில உன் தெரிப்பு, தாய்மடிய தேடுகின்ற பிள்ளை போல உன்மடிய அன்பா தானே நானும் கேட்கிறேன், நீ தருவேன்னு சந்தோஷமா எழுதி பாடுறேன். உடக்கர ஓரத்தில உனக்காக காத்து இருப்பேன், உன்னோட நான் ஒன்னா பேசணும், அதனால உன்னோட நான் ஒன்னா பேசணும். அருமை அருமை நடுவர், இவ்வளவு அருமையா பாடுறாருப்பா. பாட்டு போட்டிக்கு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க நடுவரே. தற்போதைக்கு பாட்டு போட்டிக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. இந்த போட்டியில் எங்கள் பக்கம் நீங்கள் வந்து தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா ஆண்கள் வசமும் இல்லை, இந்த நடுநிலை அப்படின்ற ஒரு கோட்டுக்கு நீங்கள் வந்து நடுநிலை நிற்கீங்க அப்படின்னு சொல்லி முடிவாயிடும் நடுவர்களே. நல்ல வேலை பாட்டு படிச்சாரு. நேத்தான் கல்லெல்லாம் க்ளீன் பண்ணோம், கல் இதெல்லாம் டிங்கு வந்திருக்கும். ஒரு பாட்டு படிச்சிருக்கு, அவளையும் கல் தேடி வந்து கல் கிடைக்காரு. பார்த்துக்கிடுங்க, பாட்டு படிக்க நீ பாட்டு கிடையாது. நான் இந்த மாதிரி நிறைய பாட்டெலாம் என்கிட்ட இருக்கு, நேரம் காணாதனால அந்த பாட்டை நான் சுருக்கிட்டேன் தெரியுங்களா. நடுவே இறுதியாக ஒன்று புரியுது நடுவே. நீங்கள் சொன்னீங்க நான் மதுரையிலேருந்து வரீங்க, உண்மை தானே? ஒத்துக்கிட்டீங்களா? மதுரையிலேருந்து வர ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு மாட்டு பொங்கல்ப்பா, எல்லாரும் வீட்டில் கறி எடுத்து ஜாலியாக சாப்பிட்டு நேற்று கொண்டாடின பொங்கல் கலைப்பில் இன்னைக்கு வந்து ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல. ஆனால் பாருங்க, எங்கள் அத்தை வேங்க 4 சேலையில் நடுவரை பாருங்க இன்னைக்கு உழைக்க வந்திருக்காருப்பா. ஒரு நடுநிலை பேசி ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு போன வந்திருக்காரு. அப்போ அவருக்கு எவ்வளோ கொண்டாட முடியாம எனக்கு வந்து எவ்வளோ பின்னாடிட்டு இருப்பாருன்னு பார்த்துக்கிடுங்க. இங்கே பாருங்க, எனக்கு வந்து காந்தி மேலே ரொம்ப மரியாதை உண்டு. எனக்கு இந்த காந்தி படம் போட்டதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் தப்பாக நினைக்க கூடாது. நடுவரே வாங்க, காந்தி படம் தான் வேணும்னு சொன்னீங்கன்னா நம்ம ஜெராக்ஸ் அடிச்சிருவோமா? இல்லை ஜெராக்ஸ் ஒரிஜினல் காந்தி தான் வேணும் எனக்கு. அவர் செத்து போயிட்டாரு, அப்பவே போயிட்டாரு. ஆமா, நம்ம ஆளு சொன்ன மாதிரி காந்தி வேணும்னா தோண்டி தான் எடுக்கணும்.